திமுகவுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, நக்கி பிழைக்கக்கூடிய பழக்கம் தான் அது. என்ன, ஒருத்தர் அவர்களுக்காக ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா எந்த எல்லைக்கு வேணா அவர்கள் போவாங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. நேரு உள்விளையாட்டு அரங்கத்துல ஒரு மிகப்பெரிய கலை விழா நடக்கும்போது, சினிமா கலைஞர்களுக்கான ஒரு நிகழ்வு நடக்கும்போது, அந்த நிகழ்வுலேயே கலைஞர் அவர்கள் இருக்கும்போது, முதல்வராக இருக்கும்போது, நான் எங்களை கட்டாயப்படுத்தி தான் இந்த விழாக்களுக்கெல்லாம் நீங்கள் அழைக்கணுமான்னு எதிர்த்து கேள்வி கேட்டவர் தான் அஜித் அவர்கள். மாற்று கருத்து இருக்கா? உண்மையாக நடந்த சம்பவம். அதுக்கப்புறம் அஜித் எப்படியெல்லாம் புறக்கணிக்கப்பட்டாரு இவர்களாலன்றதை அவர் மறந்திருக்க மாட்டார். இன்னைக்கு இந்த பக்கம் தளபதி மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக மாற்று சக்தியை எழுந்து நின்ன உடனே இவர்களுக்கான ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கிற போது இவர்களால் எதிர்க்க முடியலை. அப்போ என்ன பண்ணுறாங்க? இவரை கையில் எடுக்கிறாங்க. இவரை கையில் வச்சு தான் நம்ம இந்த அரசியல் காயை நகர்த்தணும் அப்படின்ற ஒரு கேவலமான வேலையை பண்ணுறாங்க. அதுக்கான வேலையாக கூட இது இருக்கலாம், அவர்களுக்கு வாங்கி தரணும்னு. ஆனால் அதையும் தாண்டி ரசிகர்களாக இருக்கிறான்ல, அவன் ரொம்ப தெளிவாக இருக்கான். அதனாலதான் மாநாட்டுக்கு போகும்போது வழி நெடுக வச்சான். இங்கே தலையின் ரசிகன், தளபதியின் தொண்டன் அடிச்சு ஒட்டுன்னு ஒட்டினா எல்லா இடத்துலையும் பேனரை எல்லாருமே பார்த்தான். ஆனால் ஆளக்கூடிய தரப்பு அதால தாங்கிக்கவே முடியல. அவருடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திமுகவினுடைய கொந்தளிப்பு மிக பயங்கரமாயிடுச்சு. காவல்துறை ரொம்ப ஆக்ரோஷமாயிடுச்சு. இருக்கக்கூடிய பேனர் கழட்டுற வேலையா போலீஸோட வேலை? அசிங்கமா இல்ல? அப்ப இந்த திமுகவினுடைய கைக்கூலி ஆக்கி வச்சிருக்கு. காக்கி சட்டை போட்ட உயர் அதிகாரிகள் போய் இருக்கக்கூடிய பேனரை கழட்டிட்டு இருக்காங்க. அதான் வேலை அவர்களுக்கு. தலையின் ரசிகன், தளபதியின் தொண்டன் அடிக்கிறான் பேனரு வழி நெடுக. இன்னைக்கும் அப்படிதான் இருக்கான். தலையின் ரசிகனாவும் தளபதியின் தொண்டனாவும் மாற்று கருத்தே கிடையாது. நீங்க என்ன பாசாங்கு பண்ணாலும் இங்க பலிக்காது பாஸ்.